நம்ம கரூர்லயே பஞ்சமாதேவி பக்கத்திலே இப்படி ஒரு அதிசயம் மற்றும் மர்மமான கோவிலை பத்தி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஆமா மக்களே, இன்னைக்கு நான் உங்களை எல்லாத்தையும் நான் எங்க கூட்டி வந்திருக்கேன்னா அருள்மிகு கோவில் பாறை அருள்மிகு கோவில் பாறை ஸ்ரீ அப்புச்சி கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் தான் மக்கள் வந்திருக்கோம். இந்த இடம் சரியா எங்க இருக்குன்னா நம்ம கரூர் பஞ்சமாதேவி பக்கத்துல பஞ்சமாதேவி காளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு மலைக்கு மேல இருக்க அருள்மிகு ஸ்ரீ கோவில் பாறை அப்புச்சி கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் தான் மக்கள் வந்திருக்கோம். மக்களே, இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் சின்னதா ஒரு கிளிப் மாதிரி எடுத்து போறேன் பாருங்க. சினிமாட்டிக் வியூல வந்து வீடியோ எடுத்து போறேன், பார்க்கவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஃபுல்லாவே பாருங்க. சினிமாட்டிக் பார்த்துருக்கீங்கன்னா பிளாக்ல உள்ள போகலாம், அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த கோவிலுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சின்ன ஒரு மலை ஒன்று இருக்கு மக்கள். சின்ன ஒரு மலைக்கு மேலதான் இந்த கருப்பசாமி கோவில் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம், அதையும் ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை தரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து செப்பல் இங்கேயே கழட்டிட்டு அப்படியே வந்தோம்னா இங்க ஒரு மலை இருக்கா, அது பக்கத்துல ஒரு மலை இருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. இங்க ஒரு மலை இருக்கா, இந்த சைடு ஒரு மலை இருக்கு. ஃபுல்லாவே வந்து வயல்வெளி பகுதி தான், ஃபுல்லா இயற்கை காட்சி மேலதான் அந்த நம்ம கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் இருக்கு. இப்ப உங்களுக்கு எவ்வளவு காத்தடிக்குது, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பசுமையா இருக்குல்ல மக்களே, அதனால செம்மையா காத்தடிக்குது. அப்படியே நீங்க இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வீடியோ. ஃபுல்லா தோப்பு தான் மக்களே, ஃபுல்லா வயல்வெளி தான். இந்த சைடு ஃபுல்லா வயல்வெளி, அந்த சைடு ஃபுல்லாவே வந்து தென்னந்தோப்பு. அப்படியே இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு பக்கத்துல தான் அந்த கோவில் இருக்கு. சரி வாங்க மக்களே, அப்படியே நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம். காத்தடிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் முடிஞ்ச அளவு எல்லா நாய்ஸையும் வந்து குறைச்சிட்டு வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோமா? வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் போட மாட்டேன் மக்களே, ரொம்ப சின்னதாக தான் போடுவேன். முக்கியமான பகுதி மட்டும்தான் வீடியோவை பதிவு பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த அண்ணா தான் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக இந்த கோவிலை பற்றி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கோவில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு நமக்கு இந்த கோவிலுக்கு வரணும். நிறையா பக்கம் அட்ரஸ் தடவி கஷ்டப்பட்டு தான் இந்த கோவில் வந்து நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ஒரு அமைதியான ஒரு தோப்புக்குள்ள, அதுவும் வயல்வெளி பகுதிக்குள்ள சூப்பரான கோவில் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவில் வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த இயற்கை காட்சியை பார்க்குறக்காவே நீங்கள் சூப்பராக வரலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு, அதுக்கெல்லாம் செம்ம ஒருத்தான பிளேஸ் மக்களே, சூப்பராக இருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு எக்கோ அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே வந்து ஆஸ்பிரா சீட் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கருப்பர் இருப்பார். இங்கே இருக்க கருப்பர் வந்து வித்தியாசமாக இருக்கார் பாரு மக்களே, ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு. இங்கே பாருங்க, கருப்பர் இங்க இருக்க கருப்பர் வந்து அது முனீஸ்வரர் மாதிரி இருக்காரு மக்களே. அந்த தவமுனவங்க முனிவர் முனீஸ்வரர் அந்த மாதிரி இருக்காங்க. இது கருப்பரோட ஒரு வடிவமா அல்லது கருப்பருக்கு காவல் தெய்வமா இருக்குங்களா அப்படிலாம் தெரியல, இல்ல இவங்க வந்து இந்த முன்னோர்களா அப்படின்னு கூட தெரியல. ரொம்ப கோவில் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம கோவில் பக்கத்துல ஒரு தீர்த்த குளம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாலின்னு சொல்லுவாங்க மக்களே. பார்த்தீங்களா, இந்த பாறை இடுக்கில் வந்து குளம் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாலி. அதாவது மழை நீர்லாம் வந்து மழை அதிகமாக பெஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து குளம் மாதிரி தண்ணி வந்து தேங்கி நிற்கும். இந்த திருவிழா காலங்களில் அபிஷேகத்துக்குலாம் இருந்தோம்னா எல்லாமே இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த பாலியிலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. இதை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஹைட்டுக்கு கீழே ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்கும். இதுதான் அந்த அப்புச்சி கோவில், அப்புச்சி கருப்பண்ண சுவாமி சொல்லுவாங்க. அப்புச்சி அப்படின்னா ஒரு அந்த குலத்தோட மூதாதையர்னு நினைக்கிறேன், முன்னோர்கள். பாத்தீங்களா, இங்க இருக்க கருப்பெல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. சூப்பரான ஒரு கோவில் மக்களே, செம்மையான ஒரு இயற்கை பிளேஸ், செம்மையா காத்து, செம்ம டிவைன் பிளேஸ், சூப்பரா இருக்கும். நீங்க சாமி கும்பிட வரீங்களோ இல்லையா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நேரா வந்து விசிட் பண்ணி பாருங்க. போட்டோ ஷூட், வீடியோ ஷூட்லாம் செம்ம வைபம் இருக்கணும். அப்படியே நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய அம்மன் கோவில் நீங்க பாத்தீங்களா, அம்மன் பாம்பாளம்மன் நினைக்கிறேன். இது
அங்கே பூசாரியோட நம்பர் கூட இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அது உள்ளே பூஜை அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் தெளிவாக காட்டுற பாருங்கள். 90 47 34 97 25 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னா பஞ்சமாதேவி பக்கத்தில். அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா பஞ்சமாதேவி காளிப்பாளையம்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்குள்ள நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த உப்பச்சி கற்பனை சுவாமி கோவில் இருக்கு. அங்கே மக்களே அப்படியே நம்ம இந்த மலையில் வேற என்ன இடம்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே சுருட்டு அது கூட வச்சுருக்காங்க மக்களே. இங்கே உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே இருக்க கற்பருக்கு படையெல்லாம் அதாவது வேண்டுதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சுருட்டு தான் வைக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பெரிய சுருட்டுங்க. இப்போ தான் மக்கள் யாரோ புதுசாக வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வரவங்க கண்டிப்பாக சுருட்டு அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இந்த கோவில் வழிபாடு செய்யலாம். இங்கேயும் அசைவ பூஜை தான் மக்களே. நீங்கள் சேவலை குத்துறது அது மாதிரி நீங்கள் எல்லா விதமான பூஜையும் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் நீங்கள் சாமி கும்பலனா கூட சும்மா இந்த இடத்த சுற்றி பார்க்குறக்காவே கண்டிப்பாக இந்த கோவிலுக்கெல்லாம் சூப்பரான ஒரு இடம் தான். சின்ன ஒரு கோவில் தான், அப்பச்சி கற்பனை சுவாமி கோவில். பார்க்க சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம மலைக்கு மேலே போவோம். தொடர்ந்து ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தா நமக்கும் நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ சொல்லுங்க மக்களே, இந்த இடம் 100க்கு எனக்கு தெரிஞ்ச 100க்கு 100 மார்க் கொடுக்கும் மக்களே. இந்த இடத்துக்கு இந்த இயற்கை அளவுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம். அந்த அளவு சூப்பரான ஒரு இடம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்ம இடம். பசங்களோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே நீங்கள் ஆடு அல்லது சேவல் இந்த மாதிரி பலி பூஜை பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே மண்டபம் இருக்குது. பூசாரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மண்டபம் திறந்து விட்ருவாங்க. நீங்கள் இங்கேயே சமைச்சு பசங்களோட அழகாக சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்தால் கூட நீங்கள் செம்மையாக ஒய் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். செம்மையான ஒரு இடம், செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பின்னாடி தென்னந்தோப்புலாம் இருக்குது பாருங்களேன். உங்கள்கிட்ட போய் காட்டுற பாருங்க. ஒரு அழகான சூப்பரான ஒரு இடத்துல தான் உங்களுக்கு நான் கூட்டி வந்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த கோவிலை பற்றி யாருமே அதிகமாக வீடியோலாம் பதிவு பண்ண மாட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கோவில்லாம் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் தேடி தேடி உங்களுக்காக தான் புது புது இடமா நான் உங்களுக்கு பயணம் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வீடியோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஃபுல்லாக வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆரம்பத்தில் மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாலாம் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாகவே வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே புது புது இடமா இருக்கும். இந்த மாதிரி இயற்கை காட்சியோட ஒரு அழகான கோவில் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம். எவ்வளோ வேல் குத்தி வச்சிருக்காங்கண்ணே. இது எல்லாமே வேண்டுதலுக்காக வந்தது மக்களே. ஃபுல்லாகவே வேல் வச்சு தான் அடைச்சிருந்தாங்க. ஃபுல்லாகவே வேல் வச்சு தான் அடைச்சிருந்தாங்க. நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக கம்பி வேலி மாதிரி போட்டாங்க மக்களே. இப்போயே கோயில் பார்க்கவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்ம ஒய் பண்ணலாம் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. செம்ம பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது, கேணி இருக்குது, கிணறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கிட்ட அமராவதி ஆறு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா ஃபுல்லாக அமராவதி ஆற்றுல தண்ணி வந்துடும். ஸோ நீங்கள் ஆற்றுல போய் ஜாலியாக குளிக்கலாம். இங்கே நீச்சல் தெரிஞ்சவங்க கேணியில் குளிக்கலாம். இல்லை ரீல்ஸ் எடுக்க ஃபோட்டோ எடுக்க வரவங்க தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். செம்மையான ஒரு இடம். இங்கே ஷூட்டிங் நடக்கலாம்ல. கரூர் மாவட்டத்தில் யாராச்சும் இந்த ஷார்ட் ஃபிலிமு படம் அது மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் செம்ம இடம், செம்ம ஒருத்தான இடம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க இந்த இடத்துக்கு. அழகான ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் மக்கள். இந்த இடம் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்கு ரொம்ப இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லாமல் எனக்கு இந்த கோவிலை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் எனக்கு தெரிஞ்சது. செம்மையான ஒரு இடம் தான் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை சொல்லிட்டேன் சூப்பரான இடம்னு. ஏன்னா இடம் அந்த மாதிரி மக்களே செம்மையான ஒரு பீஸ்ஃபுல்லான, அதே சமயம் சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல தான் அந்த இடமே அமைஞ்சிருக்கு மக்களே. அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குல்ல. சரி வாங்க போகலாம். அங்கே மண்டபம் கூட இருக்கு, மண்டபத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் கல்யாணம் அது மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் தாராளமாக இங்கே வரலாம். அங்கங்கே இந்த மாதிரி உட்கார மாதிரி சில் பண்ணுறதுக்கான சூப்பரான இடம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மரத்துக்கடியிலே வந்தீங்கன்னா குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு ஜாலியாக இங்கே கறி சமைச்சிட்டு ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்தால் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்க நிறையா பொங்கல் இந்த கறி சமைக்கலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கோவிலில் திருவிழா அந்த மாதிரி சம்டைம் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் திருவிழாக்கு நம்ம வீடியோ இங்கே விளாக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே கூட நீங்கள் விறகு கூட எடுக்க வேண்டாம் மக்களே. விறகு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வெளியே வச்சு சமைக்கனாலும் சமைக்கலாம். இல்லை நான் உள்ளே தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பூசாரி கால் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த இதை திறந்து விட்டுருவாங்க.
நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே ஃபுல்லாக அந்த மண்டபத்தை ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அது அந்த வருங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்களே, சிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, சில் பண்ணுறதுக்கு செம்ம இடம். அதே மாதிரி ஒரு பக்தி ரீதியாகவும் டிவைன் ரீதியாக வர்றதுக்கும் இன்னமும் சூப்பரான இடம். அங்கே என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே மரம் செடி கொடி எங்கே பார்த்தாலும் பசுமை 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 தான் மக்களே. பார்க்கவே செம்ம வைப்பாக இருக்குது. நம்ம அப்படியே இங்கிட்ட இருந்தோம்னா இங்கே வயல்வெளிக்குள்ளே போகலாம். அவங்க தோட்டத்துக்கு போகிற வழி கூட இங்கேயே இருக்குது. பாருங்க, உள்ளே சும்மா உள்ளே போகலை, சும்மா அந்த இடத்துல இருந்து மட்டும் காட்டுறேன் பாருங்கள். சோளம் போட்டிருக்காங்க மக்களே, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ தென்னமரம் இருக்குது நம்ம சைடு ஃபுல்லாக. ஸோ இந்த இதெல்லாம் தண்ணி வரும் மக்களே. இந்த வாய்க்காலெல்லாம் தண்ணி எடுத்துடுவாங்க. சாயங்காலம் இல்லை காலையில் டைம் வந்தோம்னா தண்ணி எடுத்துடுவாங்க. நீங்கள் இங்கே கூட சூப்பராக வந்து கறி அலசலாம், சில் பண்ணலாம். இங்கேயும் தண்ணி வசதிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மக்களே. பைப்பு போட்டிருக்காங்க, உங்களுக்கு கிணறு இருக்குது, பக்கத்தில் ஆறு இருக்குது, இங்கே வாய்க்கால்லேருந்து தண்ணி வரும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக நீங்கள் ஜாலியாக செம்ம வைப் பண்ணலாம். செம்ம இடம் சொல்லப்போனால். சரி, ஓகே மக்களே. இதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறையா வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். அதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம கரூர்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம கரூர் வீடியோன்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருப்போம். அதில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். நீங்கள் இந்த கோயில் வந்து 100க்கு ஒரு 10% கோயிலை தான் பார்த்துருப்பீங்க. மீதி எல்லாமே புது புது இடங்கள், நிறைய இடங்களை நான் பயணம் பண்ணி தேடி தலைவி தான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுவேன், என்கிட்ட இருக்க குறைகளை மட்டும் சொல்லுங்கள். அதையும் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் சூப்பராக போடலாம். இங்கே கூட எங்கள் வாய்க்கால் கூட இருப்பாங்க இறங்க. இது பார்த்தீங்களா, இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். அமராவத்தில் தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு, அந்த வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி போகும். ஸோ நீங்கள் கரெக்டான அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா செம்மையான ஒரு இடம் தான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் 2-3 சினிமாட்டிக் வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். சரி, ஓகே மக்களே. இதே மாதிரி நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து கோயில்களின் வீடியோவும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறேன். கரூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து கோயில் மக்களே, ஒரு கோயிலை கூட நம்ம மிஸ் பண்ண போகிறதில்ல. எல்லா கோவிலையும் நம்ம வந்து வீடியோவை பதிவு பண்ண போகிறோம். அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக போவோம். கரூர், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக கவர் பண்ணிட்டே போவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்திலே ஒரு 1000கணக்கான வீடியோக்கள் காத்துட்ருக்கு உங்களுக்காக. ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய். ஓகே மக்களே, பாய்.